21ல பிஜேபிக்குன்னு தமிழ்நாட்டுல முகமே கிடையாது. வாக்கு சதவிகிதம் என்ன இருந்துச்சு? நோட்டாவுக்கு கீழே. இந்த கண்ணுல கூட்டணி பலம், வெற்றி வாய்ப்பு, இந்த கண்ணுல பாஜகவின் எதிர்கால வளர்ச்சி, இது அவர் கண்ணை மறைச்சிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ தனித்து நின்று ஜெயிச்ச அதிமுக இன்னைக்கு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இழந்து தனியா ஒரு தோல்வி முகத்தில் இருக்கு. இதுக்கு காரணம் பாஜகவுடைய கூட்டணின்னு சொல்லி அவங்க தனியா வந்தாங்க. ஆனா ஒரு தடவை நீங்க கல்யாணம் ஆயிடுச்சுனீங்கன்னா இங்க பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க புஷ்பா புருஷன் தான். அதுவும் நயனா நாகேந்திரன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டி வந்து அங்கிருந்து கிளம்புது. ஸோ அதில் இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பதவி நீக்கம் பண்ணதில் ஜெயிச்சிட்டாரா? அதாவது காங்கிரஸில் யார் லீடராக இருக்கணும்னு திமுக முடிவு பண்ணுது மாநிலத்தில். அதே மாதிரி இன்னைக்கு மற்ற இங்கே பிஜேபியில் யார் லீடராக இருக்கணும் அஇஅதிமுக முடிவு பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. கூட்டணி முக்கியமா இல்லை கட்சி முக்கியமா? இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இங்கே வரும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வராது. சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்னாடி அஇஅதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு தேர்தலில் 2026 2 பேரும் சேர்ந்து சந்திக்க போகிறாங்க. அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லும்போது 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரு அரசியல் ஆய்வாளராக நான் சொல்கிறேன், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விந்திய மலைக்கு கீழே என்ன நடக்குதுங்கிறது ஒரு பெரிய அளவில் பிடி வரல. அமித்ஷா அவர்கள் ஒரு மிகப்பெரிய அவர் அரசியல் சாணக்கியர். ஆனா முதல்ல தண்ணியில இருந்தாதான் பலம். வெளியே வந்துட்டா அதுக்கு அந்த சக்தி கிடையாது. நார்த்ல அமித்ஷா அவர்களுடைய கணக்குகள் உண்மையா இருக்கலாம். இது தமிழ்நாடு. இந்த மண்ணுல அவருடைய கணக்கு இங்க எல்லாருமே அவருக்கு சொல்லவும் சொல்லியிருப்பாங்க. அதை மீறி அவரு கூட்டணி அண்டு பாஜகவுடைய வளர்ச்சி, இந்த 2 விஷயம் மட்டும், இந்த கண்ணுல கூட்டணி பலம், வெற்றி வாய்ப்பு, இந்த கண்ணுல பாஜகவின் எதிர்கால வளர்ச்சி, இது அவர் கண்ணை மறைச்சிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். தெலுங்கானால இதே போன்ற ஒரு சோதனை முயற்சி செஞ்சாங்க. எதிர்கட்சி அங்க கூட்டணிங்கிறது இல்லை, எதிர்கட்சி பலமா இருக்கக்கூடிய கட்சியை ஆஃப் பண்ணணும்னு நினைச்சு அங்கேருந்து பெரிய தலைவர்களை எல்லாம் இழுத்தாங்க. அது மகாராஷ்டிரால அப்படிதான் பண்றாங்க. அப்படி இழுக்கும்போது அங்க ஒரு தலைவருக்கும் இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கும் முட்டிக்குது. உடனே அவர் தான் வேணும்னு நினைச்சு மாநில தலைவரை காவ் கொடுத்துட்டாங்க. ஆமா, மாநில தலைவரை காவ் கொடுத்துட்டாங்க. அதேதான் இங்க திருப்பி நடக்குது. 6 மாசம் எலெக்ஷனுக்கு. அது வரைக்கும் பிஜேபி அங்க ஜெயிச்சு அரசு அமைக்க போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்த மக்கள், ஓ அப்ப நீங்க அந்த கட்சியோட தான் நீங்க கூட்டுல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கொண்டு போய் ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டுட்டாங்க. இன்னைக்கு நான் அந்த மாதிரி சில குரல்களை கேட்கிறேன். இங்க நமக்கு டைம் இருக்கு. இதுக்கு நிறைய கதைகள் பின்னணியில இருக்கு. ஒன்னொன்னுத்தையும் நான் சொல்லல, கொஞ்சம் சொல்றேன். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படி கொஞ்சம் உரைச்சி காட்டுறேன். பிஜேபி தமிழகத்தில் கால் ஊன்றிய காலத்திலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள் அந்த கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்காங்க. பொன்னாரா இருக்கட்டும், ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும், ஜனா கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், தமிழிசை மேடம் இருக்கட்டும், முருகன் அவர்கள் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபிக்கு கொடுத்த, இப்படி அவங்க எல்லாரும் போராடி பிஜேபிக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரத்தை விட அண்ணாமலை அவர்கள் கடந்த 4 வருடங்களில் கொடுத்த வளர்ச்சி மிக பெரியது. அண்ணாமலை அவர்கள் எஸ், அண்ணாமலை மட்டுமே தெரிஞ்சா போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்ப வந்துச்சு. ஆனா அண்ணாமலை அவர்கள் தெரிஞ்சா என்னங்க, ஒரு இளைய முகம், எல்லாருமே சீனியர்ஸா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இளைஞர். இல்ல பொதுவா பிராண்ட் எப்பவுமே பிஜேபியோட சைட்ல அப்படிதான், மோடிஜி அப்படிதான் கொண்டு வந்தாங்க. அமித்ஷாஜி ஆகட்டும், இப்ப மகாராஷ்டிரால சிஎம்ஆ இருக்கிறவங்க ஆகலாம், ஒருத்தர் முன்னிறுத்தி அவங்க பிராண்டா கொண்டு வந்தாங்க. இல்ல இப்ப மாத்திட்டாங்க. அமித்ஷா அவர்கள் வந்ததுல இருந்து இப்ப மாத்திட்டாங்க. உத்தரப்பிரதேஷ்ல யோகிய சரியாக செயல்பட அனுமதிக்கல. அங்க மோதியை மட்டும் முன்னிறுத்தி யோகியுடைய
ஒரு பின் வாங்க வைத்தது. அதனால உத்தரப்பிரதேசில் சீட்டு கம்மியானது நம்ம பார்க்குறோம். அதே போல எல்லா இடத்துலையும் மோதியை தான் அவங்க முதன்மைப்படுத்தி அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் ஃபைட் பண்ணாங்க. மகாராஷ்டிராலையும் அவங்க ஃபட்னாவிஸையோ ஏக்நாத் ஷிண்டேயோ நம்பி அவங்க களம் இறங்கல. அதே போல மத்திய பிரதேசில் மாமா சிவராஜ் சிங் சௌஹான் அவருக்காக தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. இதான் உண்மை. ஜெயிச்ச உடனே அவருக்கு மத்திய அரசு பதவி தேசிய பதவி பொறுப்பு கொடுத்துட்டு இங்க அந்த பாக்சி அவர்களை வச்சுட்டாங்க. ஸோ அவங்க இப்ப எந்த இடத்துலயுமே ஒரு பர்சன் ஹீரோ வர்ஷிப் ஆகக்கூடாது ரீஜனலா அப்படின்னு பாக்குறாங்க. இதெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு ஓகே. சட்டமன்றம்ங்கிறது தமிழ்நாட்டு விஷயம். அதுக்கு தான் நான் தெலுங்கானாவோட உதாரணத்தை சொல்றேன். சட்டமன்றம்ங்கிறது எப்போ தமிழ்நாட்டு விஷயமா இருக்குதோ லாஸ்ட் மினிட்ல சோதனைகள் பரிசோதனைகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பொதுவான கருத்து. அண்ணாமலை அவர்களுக்காக நிறைய பேர் அவர் நிறைய பேருக்கு ஒரு வேகத்தை உண்டு பண்ணியிருக்காரு, உத்வேகத்தை உண்டு பண்ணியிருக்காரு. நாம் தமிழர் சீமான் எப்படி இளைஞர்களை தன் பக்கம் இழுத்தாரோ அரசியல் பேசி, இப்போ விஜய் அவர்கள் இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கிறாருன்னா அது அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற வகையில அவருக்கு அது தானா சேரக்கூடிய கூட்டம். பட் அரசியல் ரீதியாக அரசியல் புரிதலை இளைய தலைமுறைக்கு எடுத்து சென்றது அப்படின்னு சொன்னா நம்ம சீமான் அவர்களை சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அண்ணாமலை அவர்களை சொல்லலாம். கமலஹாசன் அவர்கள் கொஞ்சம் கட்சி தடம் மாறி போனப்போ அவர்கிட்ட இருந்த படித்தவர்கள் எல்லாருமே அண்ணாமலை பக்கம் தான் வந்தாங்க. இத்தனைக்கும் ஐடியாலஜி வேற வேற இல்லைங்களா? கமல் ஒரு அவரு நடுவுல இருக்கேன் மையத்துல இருக்கேன்னு சொன்னாரு. பட் அவர் அப்புறம் அப்படியே போய் திமுக ஐக்கிய ஆயிட்டாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாஜக பக்கவங்க. இப்போ பாஜகல இருந்து நான் திமுகக்கு போறேன்னு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன். இந்த மாதிரி மக்களுடைய அந்த மனநிலைய கொஞ்சம் கருத்துல இன்னும் நன்றாக நம்ம சின்னவங்க அவங்க எல்லாம் பெரிய பெரிய எத்தனை எலெக்ஷன் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் அதை கணக்குல எடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் கூட்டணி முக்கியமா இல்ல கட்சி முக்கியமா? இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இங்க வரும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வராது. சீட்டு பகிர்மானம் இன்னும் முடியல. அதை இதே போல ப்ரெஷர் பண்ணி ஆர்ம் ட்விஸ்டிங் பண்ணி 60 சீட்டு வாங்கினா கூட நீங்க சீட்டு வாங்கலாங்க, ஜெயிக்கணும் இல்லையா? இப்ப இந்த ஒரு கட்டாய கல்யாணம் எப்படி இது ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு என்னால இப்ப சொல்ல முடியல. அது இபிஎஸ் அவர்களை விட நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேலதான் அதோடைய முழு இது இருக்கு, பிரஷர் இருக்கு. அவருடைய அசைன்மெண்ட் தான் அது. ஏன்னு கேட்டா இபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே தனிச்சு நின்று 23% காமிச்சிட்டாரு. தனிச்சு நின்று பிஜேபி 10-12% இப்போ ஒரு இடத்துல 19% கூட வாங்கினாங்க. பட் அது ஒரே ஒரு தொகுதி இல்லைங்களா? அண்ணாமலை அவர்கள் அவங்க காமிச்சிட்டாங்க 10-12%. இவங்க 23% ஸ்டெடி காமிச்சிட்டாங்க. 2 பேருக்கும் நஷ்டங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து சந்திச்சப்போவே எதிர்கட்சியா தான் இருக்க முடிஞ்சது. திமுக தான் ஆட்சி அமைச்சது 21ல, போத் ஆஃப் தெம் டுகெதர். பட் அப்ப பிஜேபிங்கிறது பிகி பேக்கிங் ஆன் ஏடிஎம்கே. நம்ம நடப்ப சொல்றோம். 21ல பிஜேபிக்குன்னு தமிழ்நாட்டுல முகமே கிடையாது. வாக்கு சதவிகிதம் என்ன இருந்துச்சு? நோட்டாவுக்கு கீழே. இதுல என்ன இருக்கு ரகசியம்? பிஜேபிக்கு நோட்டா கீழ் கட்சி. அன்னைக்கு சட்டமன்ற தொகுதிகள்ல இருந்த அத்தனை வேட்பாளர்களும் ஜெயிச்ச அந்த 4 பேரை தவிர டெபாசிட் வாங்கினவங்க என்ன ஒரு கையளவு கூட இல்லையே. எல்லாரும் நோட்டாவுக்கு கீழே தானே வாங்கினாங்க. அதிமுக அவங்க போட்டியிட்டத்துல பாதிக்கும் மேலான இடங்களை அவங்க ஜெயிச்சாங்க. அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் பாமக பாஜகவுக்கு அவங்க விட்டு கொடுத்த கட்சிகளை தான் அவங்களுக்கு அதை நினைச்சுதான் அவங்க தனியா போனாங்க. மைனாரிட்டி ஓட்டு முழுசா ஷிஃப்ட் ஆகுது திமுக. அதுதான் ஆச்சு, ஷிஃப்ட் ஆகுது. ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ தனித்து நின்று ஜெயிச்ச அதிமுக இன்னைக்கு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இழந்து தனியா ஒரு தோல்வி முகத்துல இருக்கு. இதுக்கு காரணம் பாஜகவுடைய கூட்டணின்னு சொல்லி அவங்க தனியா வந்தாங்க. ஆனா ஒரு தடவை நீங்க கல்யாணம் ஆயிடுச்சுனீங்கன்னா இங்க பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க புஷ்பா புருஷன் தான். நீங்க எவ்வளவு சொன்னாலும் நீ புஷ்பா புருஷன் இல்ல,
அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அது வந்து இபிஎஸ் அவர்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதை வந்து புரிஞ்சிக்க தவறிட்டாரு. எவ்வளவோ சொன்னோம், எடுத்து சொன்னோம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு அவர் இருந்திருக்கலாம், சொன்னோம். அதுவும் அது வந்து பாராளுமன்ற தேர்தல், அங்க மோடி தான் முக்கியம், அங்க பிஜேபிக்கு அப்பர் ஹேண்டு. தாராளமா அவர் அந்த இடத்துல வந்து கூட்டணி வச்சிருக்கலாம். அதுக்கு அப்புறம் கூட அவர் இப்ப வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு மறுபடியும் சேர்ந்தாரு பாருங்க. இதுல இபிஎஸ் அவர்களை யாருமே ஒரு தொகுதி உடன்பாடு அல்லது திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணின்னு சொல்லல. ஏன்னா அந்த மீட்டிங்கே வந்து அமித்ஷா அவர்கள் பேசுறாரு, மீதி பேர் எல்லாரும் உட்கார்ந்து கை தட்டுறாங்க. இது அமித்ஷாவுடைய கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் அவருடைய ஒரு கால்குலேஷன். வேற வழி இல்லாம அமித்ஷா அவர்கள் பேசும்போது கூட இங்க வந்து இபிஎஸ் அவர்கள் தான் தலைமையில தான் இல்லங்க, அதால் அவர் தானேங்க பேசினாரு. இபிஎஸ் அவர்கள் தானேங்க அந்த பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கணும். அதிமுக கூட்டணியில் பாஜகவை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா வேறங்க. என்டிஏ கூட்டணியில 2 பேரும் சேர்றாங்க, நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு மத்திய மந்திரி ஒருத்தர் வந்து சொல்றாருங்கிறனா எங்க இது பார்த்தா தெரியலையா யாரு யார கைய புடிச்சு வலுக்கட்டாயமா அதுவும் நீங்க அப்ப தமிழ்நாட்டு காலத்தின் கட்டாயம். நான் ஒவ்வொரு தரமும் சொல்றேன், கூட்டணி இல்லாம திமுக ஆட்சி அகற்ற முடியாது, அது காலத்தின் கட்டாயம். பட் இத்தனை நாள் நீங்க அதெல்லாம் சொல்லாம கண்ட மேனிக்கு பிஜேபியை எதிர்த்துட்டு இன்னைக்கு எலெக்ஷன் நெருங்க திமுக ஐடி விங்கு அதுல இருந்து எடுத்து கண்டென்ட் நீங்களே கொடுத்துருக்கீங்களே 2.5 வருஷம். எல்லாத்தையும் எடுத்து போட மாட்டாங்களா? அன்று இன்று அப்கோர்ஸ் நம்ம உடனே ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிய இகழ்ந்ததையும் புகழ்ந்ததையும் நம்ம எடுத்து போடுவாங்க, அது வேற. பட் இங்க இது வந்து அண்ணாமலை அவர்கள் போனா சரியா போயிடுமா எல்லா பிரச்சனையும்? அது ஒரு ஈகோ ப்ராப்ளம்காக தான் அப்ப நீங்க முறிச்சுக்கிட்டீங்களா? இந்த கேள்வி வருதா இல்லையா? ஒரு தனிப்பட்ட ஈகோவா இல்ல கட்சி? ஆமா, அவர் சொன்னார் கட்சியுடைய தலைவர்களை பத்தி, ஒரு கூட்டணி கட்சியில தலைவர்களை பத்தி பேசுறதுங்கிறது கூட்டணி தர்மத்துக்கு ஆகாது. ஓகே, அதை பேசி சரி பண்றதை விட்டுட்டு கடைசி பிச்சுக்கிட்டு இப்ப அவரை தூக்குனதுக்கு அப்புறம் திரும்பி உடனடியா அப்ப இந்த ஒரு டிமாண்ட் தானா? அவரு அமித்ஷா அவர்கள் கேட்டா ஒண்ணு எந்த டிமாண்டுமே இல்லையே அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப கண்ணுக்குட்டி உதைக்குது. அதுவும் நயனா நாகேந்திரன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டி வந்து அங்கிருந்து கிளம்புது. ஸோ அதுல இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பதவி நீக்கம் பண்ணதுல ஜெயிச்சிட்டாரா? அதாவது காங்கிரஸ்ல யார் லீடரா இருக்கணும்னு திமுக முடிவு பண்ணுது மாநிலத்துல, அதே மாதிரி இன்னைக்கு இங்க பிஜேபியில யார் லீடரா இருக்கணும் அஇஅதிமுக முடிவு பண்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்க எப்பவுமே அந்த நிலைமையில இருந்தாங்க, எப்பவுமே அவங்க அந்த நிலைமையில இருந்தாங்க. அது அப்போ சொல்லும்போது இபிஎஸ் அவர்களோட வெற்றி தானே இது. அவர் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிருக்காரு சார். இதாங்க வெற்றி. 2026ல எடுக்க போறதுதாங்க வெற்றி. இன்னைக்கு அமித்ஷா வந்து நான் அதான் சொல்றேன், அப்ப இருந்த பிக்கி பேக் பிஜேபி கிடையாது இப்போ. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தலைமையில இருக்கக்கூடிய பிஜேபி, வளர்ந்த பிஜேபி, இன்னைக்கு 10% ஓட்டு சிந்தாம சிதறாம அங்க இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். அண்ணாமலை அவர்களுடன் சேர்ந்து அண்ணாமலை அவர்களை வந்து அண்ணா நீங்க வாங்க, நான் கடந்த காலத்துல நான் பேசினதை மறந்துருங்க, நடப்பது நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் அறிக்கை விட்டிருந்தா அது 2 பேருக்குமான மக்களுக்கான ஒரு வெற்றியாக இருந்திருக்கும். கூட்டணிக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவர் பாட்டுக்கு விலகி போறதுல என்ன வெற்றி இருக்கு? இது வந்து ஒரு ஹாஃப் வெற்றி தானே. ஓட்டு எங்க போகுதுங்கிறது தாங்க வெற்றி. இப்ப இந்த ஓட்டு எங்க போகும்? பாஜகவில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு தனிப்பட்ட ஆதரவாளர்கள்லாம் இனிமேதான் வரணும். ஏன்னா அவர் வந்து மோடியின் முகம், அமித்ஷாவின் முகம். இன்னைக்கு வந்து அவர் அமித்ஷாவின் முகம் அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். அவர் அண்ணாமலையின் முகம் அப்படிங்கிறது உட்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் சொல்ற விஷயம். அண்ணாமலை அவர்கள் தாங்க 10 வருஷம் இருந்திருக்கணும் பார்ட்டிலன்னு சொன்னா கூட அதுக்கு எக்ஸெப்ஷன் சொல்லி இவர் இருக்கட்டும்னு அவர் தான் சிபாரிசு பண்ணாங்கன்னு கூட சொல்றாங்க. பட் மக்களை பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணது அமித்ஷா, பிரஸ் மீட் கொடுத்தது அமித்ஷா, பேசினது இங்கிலீஷ்ல. நயனா நாகேந்திரன் பேசல, இபிஎஸ் அவர்கள் பேசல, அண்ணாமலை பேசல. அவர் போய் அடுத்தது ஒரு தொலைக்காட்சி விழாவில கூட பங்கெடுத்தாரு. அப்ப கூட அவர் என்ன பேசினாருங்கிறதுக்கும் இதுக்கும்
நீங்க பாருங்க, கூட்டி கணக்கு பட்ட கணக்கு. இப்போ சமீப காலமாக அவருடைய அறிக்கைகள், அங்க ஆளுநரை சந்திச்சு ஒரு மகஜர் கொடுத்தது, மனு கொடுத்தது, எல்லாமே வந்து கொஞ்சம் ஈயந்து பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணுங்கிற மாதிரியே இருக்கு. திமுகவை திட்டுற மாதிரி திட்டுறாரு. ஆனா எனக்கு அவருடைய கட்சி செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது திமுக பக்கம் சாய்வதாக தான் தெரியுது. கள்ள கூட்டணி வந்து இவங்க வச்சிருக்கிற கூட்டணி, திமுக வந்து பிஜேபி கூட, இவங்க வந்து ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு அவர் அறிக்கையை ஒரு விரக்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஒருவேளை விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி அமைஞ்சா அது எப்படி அமையும் நினைக்கிறீங்க? அது வெற்றி கூட்டணியா இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சா அது ஒரு நல்ல ஒரு பலமான கூட்டணியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சீமானும் விஜயும் இணைந்தான் நீங்க கேக்குறீங்க. ஒரு டைம்ல அது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பட் இவர் வந்து திராவிடம் ஒரு கண், தேசியம் ஒரு கண்ணுங்கிறாரு. சீமான் கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே? தேசியத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு சித்தாந்தம் திராவிடிய சித்தாந்தம். பெரியார் ஒண்ணு சொன்னாரு, திருக்குறள் என்பது இலை முழுக்க விருந்து சாப்பாடு வச்சுட்டு அதுல ஒரு ஓரத்துல மலத்தை வச்ச மாதிரி திருக்குறள்ல சில பெண்ணுக்கு எதிரான குறள்கள் இருக்குன்னு பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம அதை தான் சொல்றோம். பெரியாரியம் என்பது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை. விக்கிரவாண்டில் நீங்க நின்றுக்கணும். நீங்க அடுத்த எம்ஜிஆர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நிக்கணுமா வேணாமா? இல்லைங்களா? அங்க நீங்க வெற்றி பெற்றுட்டு தானே அடுத்தது நீங்க வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும்.